ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு 1000ல் ஒரு படம், அற்புதமான படங்களை மட்டுமே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணக்கூடிய, ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான செக்மெண்ட் இது. அதனால் இந்த செக்மெண்ட்டில் வர்ற எந்த ஒரு படத்தையும் என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க. இது எல்லா படமே நிச்சயமாக உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணியே தீரும். அந்த மாதிரி நல்ல படங்களை மட்டும்தான் இந்த செக்மெண்ட்டில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அப்படி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2021 ஒரு ரஷ்யன் எமோஷனல் ட்ராமாவாக வெளியான அ டாக் நேம்டு பால்மா. இப்போது அந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஏர்போர்ட் வரைக்கும் தன்னை கூட்டிகிட்டு வந்து கடைசியாக ஏதோ ஒரு காரணத்தினால ஏர்போர்ட்லேயே தன்னை தனியாக விட்டுட்டு ஃப்ளைட் ஏறி போன தன்னுடைய ஓனருக்காக 2 வருஷமாக அந்த ஏர்போர்ட்லேயே காத்திருந்த ஒரு நாய், அந்த நாயுடைய வாழ்க்கைக்குள்ளே வர்ற ஒரு குட்டி பையன். இதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் இந்த நாய்க்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய பாச போராட்டம் தான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாஸ்கோ அங்கே இருக்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் 1974 76 வரைக்கும் 2 வருஷம் உண்மையாகவே நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதை அடிப்படையாக வச்சு தான் இவங்க இந்த கதையை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கதையில் நம்ம பேச போகிற இல்லை நீங்கள் படமாக பார்க்க போகிற எல்லா விஷயங்களுமே உண்மைதான். அப்படி ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்குது அங்கே. ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் 1977 கதைக்களம் நடக்கிறதாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த கதைக்களம் இதில் பல்மா அப்படின்னு சொல்லி ஒரு நாய், இந்த நாயை ஒரு சின்ன அந்த நாய் வைக்கிற அந்த கூண்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கூண்டில் வச்சுக்கிட்டு அடைச்சி வச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு ஒரு நபர் எடுத்துகிட்டு வர்றாப்புல. அவர் ஒரு குறிப்பிட்ட ஏரியா அங்கே இருக்கிற ஒரு இடத்துல நம்ம கண்டிப்பாக வேலைக்கு சேரணும் அப்படிங்கிறது தான் அவருடைய லட்சிய கனவாக இருக்குது. அங்கே போய் இப்போ வேலைக்கு சேர்றதுக்காக நம்மளால் வந்துக்கிட்டு இருக்காப்புல. இவர் இந்த செக்இன் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கடைசியாக அங்கே வந்துடுறாரு. ஃப்ளைட் ஏறுற இடத்து வரைக்கும் அங்கே வந்து ஏறுற டைமில் இவர் டிக்கெட்டை காமிக்கிறாரு. அடுத்த செகண்டு இப்போ நாயை ஏற்றணும் உள்ள அப்படிங்கும்போது அதுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா ப்ராப்பராக அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஏர் ஹோஸ்டர்ஸ் இவங்க கிட்ட கேட்குறாங்க. இப்போ இவருக்கு எதுக்கு சர்டிஃபிகேட்டு? ஏங்க நான் தானே உள்ளே ஏற போகிறேன், அது பின்னாடி தானே நீங்கள் கொண்டு போய் போட போகிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் கிடையாது சார். உங்கள் நாய்க்கு ரேபிஷ் மாதிரி ஏதாவது ஒரு நோய் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய இன்ஃபெக்ஷன் இருந்தது, இது தேவையில்லாமல் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி விட்டுருச்சு அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆகிடும். இதெல்லாம் எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுக்குள்ளே கவர் ஆகும். அதனால் அப்படியெல்லாம் அலோவ் பண்ண முடியாது. மெடிக்கல் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா சொல்லுங்கள், ஃப்ளைட்டில் உங்கள் டாகை ஏற்றலாம், இல்லைன்னா நாங்கள் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க அந்த லேடி. இப்போ எங்கள் திடீர்னு சொன்னால் எங்கெங்கே போவேன் நான், ஐயோ ஃப்ளைட்டு வேறு கிளம்ப போதே அப்படிங்கிறாப்புல. அப்போ வேணும்னா ஏர்போர்ட்டில் எங்ககிட்ட ஒரு வெட்டு இருக்கார், போய் செக் பண்ணணும்னா செக் பண்ணிட்டு வாங்க, ஆனால் 5 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவேன், சட்டுன்னு வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே நம்மால் இப்படியாவது இந்த மெடிக்கல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை தன்னுடைய நாய்க்கு வாங்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க அந்த வெட்டுக்கு கூப்பிட்டு போகிறாப்புல. அந்த வெட்டு இந்த நாயை செக் பண்ணி பார்த்துட்டு, இல்லையே இதனுடைய காதில் ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதனால் என்னால் மெடிக்கல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க முடியாது, இந்த நாயை நீங்கள் ஃப்ளைட்லாம் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இது நம்மால் தடையில் இடி விழுந்த மாதிரி ஆகிப்படுதா, ஐயோ இப்போ கூட்டு போக முடியாதா, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு இவரால் எந்த காரணத்தை கொண்டும் தனக்கு கிடைச்ச அந்த ஒரு பொண்ணான ஆப்பர்ச்சுனிட்டியை தான் இழந்துடக்கூடாது, அதுக்கு இந்த நாய் ஒரு தடையாக இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கே வந்துடுறாப்புல. இது ஒரு ஃபீமேல் டாக் வேறு, எது இந்த இவர் கூட்டு வந்த நாய் இந்த பல்மா. இப்போ இவர் கடைசியாக இது கழுத்தில் இருக்க அந்த செயினை கழட்டி விட்டுட்டு, என்னை மன்னிச்சிரு, வேறு வழி கிடையாது, என் லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம் இது, நான் போய்த்தான் ஆகணும், இப்போ திருப்பி கொண்டே ஒன்று எங்கேயும் விடுற அளவுக்குலாம் எனக்கு டைமும் கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசியாக அந்த ரன்வேலையை நம்மால் நாயுடைய செங்கிலியை கழட்டி விட்டுறாப்புல. கழட்டி விட்டு கையில் இருக்க ஒரு பந்தை தூக்கி எரிஞ்சால் டாக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான பிஹேவியர் தான், ஏதோ ஒன்று தூக்கி எரிஞ்சிட்டோம்னா உடனே போய் எடுக்கிறது அப்படின்னு. அந்த நாய் ஆசாசையாக ஓனர் விளையாட்டு காட்டுறதுக்காக அந்த பந்தை தூக்கி போடுறார் அப்படின்னு சொல்லி அந்த பந்தை எடுத்துட்டு திரும்பி பார்க்குற அந்த நாயுடைய கண்களில் ஃபுல்லாக தண்ணீர். காரணம் என்னென்னா, இந்த ஆள் ஃப்ளைட் ஏறி மேலே போயிட்டார். இப்போ இந்த ஃப்ளைட்டு அங்கே இருந்து ரன்வேல ஓட ஆரம்பிக்குது. அந்த ஓட ஆரம்பிக்கிற ஃப்ளைட்டை துரத்திக்கிட்டே பின்னாடி ஓடுது இந்த நாய். தன்னுடைய ஓனர் தன்னை விட்டுட்டு போயிட்டாரு, எப்படியாவது அவர்கிட்ட போய் சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு. அதுக்கு ஃப்ளைட்டுக்கு முன்னாடி போய் அவங்க ஒரு எப்பயுமே ஒரு டேர்ன் எடுத்து கரெக்டாக போய் அந்த ஸ்பீடை எடுக்கிறதுக்காக ஒரு ரன்வேல கரெக்டாக வந்து நிறுத்துவாங்க. அந்த இடத்துல அந்த ஃப்ளைட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு அந்த ஃப்ளைட்டை பார்த்து குலைக்குது. அப்போ அந்த ஃப்ளைட்டுடைய பைலட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் கொடுத்துட்றாரு, ஏங்க ஏதோ ஒரு நாய் முன்னே இருந்து குலைக்குதுங்க, தூக்குங்க, வண்டி எடுக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இப்போ அங்கே இருக்க அந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் செக்யூரிட்டி இருக்காங்க இல்லையா, அதனுடைய ஹெட்டு ஜீப்பில் வந்து ஒரு 4-5 பேரோட அந்த நாயை துரத்தவும் மாறிங்கிறார். அந்த நாயை அந்த ரன்வேக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துக்கு ஓடி போயிடுது. அங்கே அடைக்கலமாக அங்கேயே உட்காந்துருது. இப்போ இதுக்கப்புறம் தன்னுடைய ஓனரு எப்படியாவது திருப்பி வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இந்த நாய் உட்காந்துருக்கோம் அப்படின்னு நமக்கு அப்போ தெரியாது. ஆனால்
தன்னுடைய ஓனர் கிளம்பி போன அந்த ஃப்ளைட்டுடைய இன்ஜின் சவுண்டை மட்டும் அந்த அளவுக்கு அழகாக மனசில் பதிய வச்சுக்குது இந்த நாயே. எத்தனை ஃப்ளைட்டு வந்து இறங்கினாலும் நமக்கு என்னன்னு செவனேன்னு படுத்திருக்கு அந்த நாய். குறிப்பிட்ட அந்த ஃப்ளைட்டு வந்து இறங்கும் போது மட்டும் அதனுடைய இன்ஜின் சவுண்டு கேட்க ஆரம்பித்த உடனே நேராக ரன்வேக்கு ஓட ஆரம்பிக்குது. தன்னுடைய ஓனர் வந்து இறங்குறாரு அந்த ஃப்ளைட்லன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 2 வருஷம் இப்படியே இந்த நாய் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு தருணத்தில் இந்த நாயுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு குட்டி பையனும் நுழைகிறான். அந்த பையன் கதைக்களம் நகர நகர இந்த நாய் மேலே உயிரே வைக்க ஆரம்பிக்கிறான். இந்த நாயும் தனக்காக உயிரே வச்சிருக்கிற இன்னொரு ஓனர் கிடைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த நாய்க்கு இருந்தாலும், அதுதான் நாய்க்கு இருக்கிற நன்றியில் 4% கூட நமக்கு சுட்டு போட்டாலும் வராது அப்படிங்கிறத உணர்த்துகிற இன்னொரு படம் இது. என்னதான் தனக்கு ஒரு ஓனர் கிடச்சிட்டாலும் தன்னுடைய உண்மையான ஓனருக்காக 2 வருஷமாக அந்த நாய் அங்கேயே தான் கிடக்குது அந்த ஏர்போர்ட்டில். இதுக்கப்புறம் இந்த நாய்க்கும் இந்த பையனுக்கும் இடையிலான மிகப்பெரிய பாச போராட்டமாக மாறுறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதனுடைய கதையும் திரைக்கதையும் தான். நான் சொன்ன மாதிரி 1974 76 வரைக்கும் உண்மையாகவே மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இப்படி ஒரு நாய் 2 வருஷம் தன்னுடைய ஓனருக்காக உட்கார்ந்திருந்த அந்த உண்மை கதையைத்தான் இவங்க படமாக எடுத்திருக்காங்க. ஆனால் இவங்க சினிமா படமாக எடுக்கும்போது ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸை கிளைமேக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்ல ஒரு சில விஷயங்கள் இவங்க மாற்றிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு திரைக்கதை அப்படிங்கிறதையும் அந்த அளவுக்கு ஃப்ளாலெஸ்ஸாக பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, ஒரு படம் பார்க்குறோம் அப்படிங்கிறத விட அந்த நாய்க்கு பின்னாடியே உட்காந்து அந்த நாயை வாக்கிங் கூட்டு போனால் அதனுடைய லைஃப்பில் என்னென்ன நடக்குமோ அவ்வளோ விஷயங்களையும் அந்த நாயுடைய பார்வையிலே பார்த்த ஒரு ஃபீலை கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு படம் இது, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. நீங்கள் அனிமல் லவர்ஸாகவோ டாக் லவர்ஸாகவோ இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய முதல் 10 நிமிஷம் வெறும், நீங்கள் படமெல்லாம் பின்னாடி விடுங்க, படத்துடைய ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துக்குள்ளேயே டவல் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கண்ணில் சாரையாக தண்ணி ஊற்றலை அப்படின்னா என்னென்னு மட்டும் கேளுங்க. அவ்வளவு உயிரோட்டமான காட்சிகள் இந்த படத்தில். படம் நெடுகளுமே அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் எப்படியும் ஒரு 10-20 சீன் நம்ம கண்டிப்பாக அழுதே தீருவோம். அந்த அளவுக்கு அட்டகாசமான ஒரு படம் இது. பட் இந்த 10 நிமிஷமே போதும் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய கதாபாத்திரங்கள் எல்லாம் எழுதப்பட்ட விதம், இந்த படத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட அந்தளவுக்கு ஆழமாகவும் அழுத்தமாகவும் எழுதியிருக்காங்க. அது அவ்வளவு அழகாக ஸ்க்ரீனில் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் மட்டும்தான் ஸ்க்ரீனில் வரக்கூடிய ஒரு கதாபாத்திரத்தை கூட பார்த்து எழுதியிருக்காங்க. அது முதல்ல பார்க்கும்போது நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது தான் அந்த கதாபாத்திரம் எதுக்காக இந்த இடத்துல வந்ததுங்கிறதே நமக்கு புரியும். அந்தளவுக்கு கதாபாத்திரங்கள் ஒன்று அழகாக எழுதியிருக்காங்க. உயிரோட்டமாக இருக்குது கதாபாத்திர வடிவமைப்பை. இதுதான் இந்த படத்தில் நடித்த எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸையும் அந்தளவுக்கு க்ளோஸ் டு ஹார்ட்டாக நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே அட்டகாசமாக இருந்தது. பட் குறிப்பாக இந்த படத்தில் நடித்த அவ்வளவு பேரையும் தாண்டி 2 பேர், அந்த பையன் அந்த நாய், இந்த 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அதுவும் குறிப்பாக அந்த பல்மா அப்படிங்கிற அந்த ரோலை பண்ண அந்த நாய். இப்படி ஒரு நடிப்பை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏப்பா ஒரு நாயை வச்சு இப்படியெல்லாம் நடிக்க வைக்க முடியுமா? அந்த சீன்ஸ் எந்தளவுக்கு உயிரோட்டமாக வெளியே நீங்கள் எடுக்க முடியுமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். இந்த படத்தில் முதல்ல தன்னை விட்டுட்டு தன்னுடைய ஓனர் ஃப்ளைட்டில் ஏறிட்டாருங்கிற தருணத்தில் அந்த ஃப்ளைட்டை அப்படி நிமிர்ந்து பார்க்கும் பாருங்க, அந்த நாய் கண்ணில் தண்ணியோட அந்த சீனே நம்ம கதிகலங்கி போயிடுவோம். அந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியமாக இருந்ததுன்னா, முதல்ல ஒரு டாகால் இவ்வளவு விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமாங்கிறதே எனக்கு புரியல. அந்த அளவுக்கு பல இடங்களில் இந்த நாயுடைய க்ளோஸ்அப் ஷாட்ஸ் இருக்குது. இந்த டாக் என்னென்னலாம் பண்ணுதோ, என்னென்ன ரியாக்ட் பண்ண வருது அப்படிங்கிறது அது வாயை திறக்காமல் அதனுடைய கண்கள்லேயே நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கண்கள்லேயே கடத்திருக்கு இந்த நாய். ஆஸ்காரா கோல்டன் குளோபா என்ன மிச்சம் இருக்குதோ தயவு செஞ்சு அதுக்கு 2 கொடுங்கப்பா. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அந்த டாக் கிட்ட இருந்து. அந்த குட்டி பையனுமே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த வயசில் இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பையன் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தான் அப்படின்னு தான் சொல்லணும். இதை தாண்டி இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, இந்த படத்துடைய மியூசிக்கும் சரி, இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஷுவல்ஸ் எல்லாமே இந்த படத்தில் கவிதை தான். நான் சொன்ன மாதிரி அந்த நாய்க்கு எக்கச்சக்கமான க்ளோஸ்அப்ஸு. இந்த நாய் என்ன சொல்ல வருது, என்ன ரியாக்ட் பண்ணுது, அடுத்து இது என்ன திங்க் பண்ணுதுங்கிறதெல்லாம் வெறும் விஷுவல்ஸ்லேயே கம்யூனிகேட் பண்ணிட்டாருப்பா. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஒர்க்கு கேமராமேன் கிட்டே இருந்து. மியூசிக்கை பொறுத்தளவுக்கு ஹாச்சிய டாக் ஸ்டைல் எல்லாருக்கும் தெரியும். நம்ம முதல்ல நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண ஒரு படம். அந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த சேனலே ஆரம்பிக்கப்பட்டது. அந்த படத்துடைய மியூசிக் எந்த அளவுக்கு இருக்கும், ஒரு சோல்ஃபுல்லான மியூசிக்ங்கிறது அந்த படம் பார்த்த அத்தனை பேருக்கு தெரியும். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ்லாம் அவன் கண்ணில் கதறி வந்து பெட்ஷீட்டே நினைக்கிற அளவுக்கு அழுதான் அப்படின்னா,
அதுக்கு காரணம் அந்த படத்துடைய மியூசிக்கு. அப்படி ஒரு உயிரோட்டமான இசை இந்த படத்திற்கும் உண்டு. இசை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆளுமையாகவே அந்த படத்துக்கு இருந்திருக்கு. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படம் நெடுகிலும். அடல் காண்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் அடல் காண்டனுங்கிறது எதுவுமே கிடையாது. 6லிருந்து 60 வரைக்கும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வரைக்கும் எல்லாத்தையும் உட்கார வச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. அட்டகாசமான ஒரு படம், தைரியமாக நம்பி பார்க்கலாம். சூப்பரான ஒரு படம் இது. நம்ம சைட்லேருந்து பயங்கர ஹைலி ரெக்கமெண்டட் படம் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். இந்த படத்துடைய யூடியூப் லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். ஆனால் அதில் சப்டைட்டில்ஸ் இருக்காது. இது நீங்கள் எம்எக்ஸ் பிளேயரில் போய் இங்கிலீஷில் சப்டைட்டில்ஸ் இருக்கும். பல்மா அப்படிங்கிற பேரில் தான் இருக்கும். நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. சிங்க்ரனைசேஷனில் கொஞ்சம் பிரச்சனை வரும், அதை மட்டும் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்காவாக ப்ளே ஆகும் உங்களுக்கு. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.